முள்ளிவாய்க்கால் மாத்திரம்தான்
விடயத்துக்கு வரலாம். அப்போது அந்த சம்பவம் தொடர்ந்து அந்த அடையாளம் காணப்படுகிறது. நான் படித்திருந்தேன். குறிப்பாக உலக நாடுகளினுடைய அழுத்தங்கள் காரணமாக, உலக நாடுகளினுடைய சில உயர் அதிகாரிகளினுடைய அழுத்தங்கள் காரணமாக தான் இந்த புதைகுழிகள் அந்த காலகட்டத்தில் தோண்டப்பட்டதற்கு பின்னர் தான் இப்படியான ஒரு இடம் இருக்குது அப்படின்றத இப்படியான சம்பவங்கள் நாட்டில் நடந்திருக்கின்றதுன்றதை நாட்டு மக்கள் உணர்ந்திருந்தாங்க. எனவே இந்த புதைகுழி விவகாரம், இந்த செம்மணி என்கின்ற அந்த இடம் மக்கள் மத்தியில் பேசு பொருளாக மாறியிருந்தது. இன்னும் நாட்டில் எத்தனையோ இடங்களில் இதுபோல புதைகுழிகள் கடந்த காலங்களிலும் நாங்கள் பார்த்துருந்தோம். அங்கங்கே சில அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்கிற நேரம் எச்சங்கள் இருந்தது, நிறைய உடைகள் இருந்தது அப்படின்ற விவகாரத்தை நாங்கள் பார்த்துருக்கிறோம். எனவே இது முழுமையாக ஒரு இனப்படுகொலை அப்படின்னு சொல்லி சர்வதேச நாடுகள் தெளிவாக குற்றம் சாட்டி இது தொடர்பில் விசாரணைகளை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. எனவே இதனுடைய நினைவு நாள் தான் கடந்த 23, 24, 25ஆம் தேதி இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இந்த செம்மணி புதைகுழி நினைவு நாளாக அனுஷ்டிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த விவகாரம் நேற்று நாளுடன் நிறைவடைந்திருந்தது. 25ஆம் தேதி இறுதி நாளாக இருந்தது. இந்த இறுதி நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருந்திரளான மக்கள் இந்த செம்மணி நினைவுக்காக அந்த அணையா விளக்கு என்கின்ற துணிப்பொருளை இந்த செம்மணி நினைவு புதைகுழி நாளாக மக்கள் அனுஷ்டிச்சிருந்தாங்க. நிறைய மக்கள் இந்த இடத்துல தங்களுடைய கவலைகளையும் தங்களுடைய ஏக்கங்களையும் இந்த செம்மணி என்கின்ற இடத்துல மலர் தூவி இந்த தங்களுடைய விளக்குகளை ஏற்றி இப்படி தங்களுடைய உறவுகளுக்காக ஒரு அனுஷ்டிப்பு நடவடிக்கை முன்னெடுத்திருந்தாங்க. இது இந்த அனுஷ்டிப்பு நடவடிக்கைகளில் சில விடயங்களை நாங்களும் அவதானித்திருந்தோம். குறிப்பாக இந்த செம்மணி நினைவு நாளுக்காக ஐக்கிய நாடுகளினுடைய உயர்ஸ்தானிகர் வருகை தந்திருந்தார். அவர் இலங்கைக்கு வருகை தந்திருக்கிற நேரம் அவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்திருந்தது. அங்கே உயிரிழந்தவர்களுடைய உறவுகளை போயிட்டு சந்தித்திருந்தார். அந்த நினைவு இடத்துல போயிட்டு அந்த இடத்துல
என்கின்ற ஒரு நிலைப்பாடு எண்ணப்பாடு இருந்தது. ஆனால் டாக்டர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனன் போகிற நேரம் அவர் போயிட்டு மக்களுடன் கலந்து பேசியிருந்தார். குறிப்பாக நிறைய விடயங்களை அவர் சொல்லியிருந்தார். சாணக்கியன் போன நேரம் அதற்கான எதிர்ப்புகள் வருவதாக சொல்லி அவர் இடையிலே திரும்பி வந்ததாக கூட சில செய்திகள் சொல்லியிருந்தன. எனவே இவ்வாறு வடகிழக்கு மாகாணங்களில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகள் இந்த விடயத்திற்கு போயிருந்த நேரம் எதிர்ப்புகள் மக்கள் மத்தியில் கிளம்பியிருந்தது. இவ்வளவு காலம் இந்த செம்மணி தொடர்பில் ஒரு தீர்வுக்கு வரல, தமிழர்களினுடைய இனப்படுகொலை தொடர்பில் தீர்வுக்கு வரல, தமிழர்களினுடைய நிலப்பிரச்சனைகள் காணி பிரச்சனைகள் தொடர்பில் தீர்வுக்கு வரல, தமிழர்களினுடைய சிக்கலை தீர்த்து வைக்கிறதுக்கு இவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர்களும் முடிவெடுக்கல, பேச்சுவார்த்தை நடத்தல. ஒவ்வொரு முறையும் பேச்சுவார்த்தைகளும் மக்களை ஏமாற்றப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை மேற்கோள் காட்டி இந்த வரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எதிராக இந்த செம்மணி புதைகுழி நினைவு நாள் அன்று அந்த இடத்தில் அணையா விளக்கு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருந்தாங்க. எவ்வாறு இருந்தாலும் ராமநாதன் அர்ச்சுனன் போன நேரம் மட்டும் மக்கள் அமைதியாக இருந்திருந்தாங்க. காரணம் அவர் தமிழினம், தமிழீழம், தமிழ் மக்கள், தமிழ் தலைவர் என்கின்ற நிறைய விடயங்களை பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். எனவே இதனாலேயோ என்னவோ தெரியாது, மக்கள் அவருக்கான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கலை. அவர் பேசியும் இருந்தார். சில உறுப்பினர்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தது, அந்த இடத்துல போயிட்டு மலர் தூவி நினைவஞ்சலியை செலுத்திவிட்டு வாரதுக்கான சந்தர்ப்பம் இருந்தது. எவ்வாறு இருப்பினும் இன்னொரு விடயத்தை நான் இந்த இடத்துல சொல்லணும். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எதுவுமே செய்யலை மக்களுக்காக என்கின்ற ஒரு விடயத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க. தீர்வு தர வேண்டியது அரசு, மத்திய அரசு அல்லது நாட்டினுடைய ஜனாதிபதி. இவர்கள் தான் இந்த விவகாரத்தில் இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை வழங்க வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலைமைகள், அரசியல்வாதிகள் ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. எனவே ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ அல்லது தமிழ் மக்களை அல்லது தமிழ் பேசுகின்ற மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்களுக்கு ஓரளவு தான் இருக்கும் எல்லா விஷயங்களும் பேசுகிறதுக்கு. எனவே இதற்காகத்தான் மக்கள் மாற்றத்திற்காக யாழ் மாவட்டங்களாக இருக்கட்டும், வடகிழக்கு மாகாணங்களாக இருக்கட்டும், இப்பொழுது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களை என்பிபி அரசாங்கத்திற்கு வாக்களித்து ஒரு ஜனாதிபதியை கொண்டு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாராளுமன்றத்துக்கு தங்களுடைய தெரிவுகளாக பலர் அனுப்பி இருக்கிறாங்க. எனவே இவர்களாவது இனிவரும் காலங்களில் இது தொடர்பில் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பில் நீங்கள் வாக்களித்து பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்த ஆளும் தரப்பில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. எனவே அவர்கள் இது தொடர்பில் பேசணும். மக்களுக்கு இந்த விடயங்களில் இன்னும் இழுபறியாக இருக்கக்கூடிய இந்த விடயங்களை தீர்வுகளை வழங்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இருக்கும். எனவே ஒரு இடத்திற்கு வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தெரிவு செய்யப்படுகிறவர்களை இவ்வாறு விரட்டுவது அல்லது இவர்களை நிராகரிப்பது அல்லது அவர்களுடைய உறவினர்களும் இந்த யுத்தத்தில் இருந்திருக்கலாம், இந்த யுத்தத்தில் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம், காணாமலாக்கப்பட்டிருக்கலாம். எனவே இந்த விவகாரம் தொடர்பில் நாங்களும் கொஞ்சம் நல்ல விதமாக நடந்து கொள்வது சிறந்த ஒரு விடயமாக இருக்கும். காரணம், எல்லோரும் ஏதோ ஒரு உணர்வுபூர்வமாக தான் அந்த இடத்திற்கு வராங்க. தங்களுடைய அனுதாபங்களை தெரிவிக்கணும், தங்களுடைய கவலையை வெளிப்படுத்தணும் என்று வாரவங்களை இவ்வாறு விரட்டி அடிப்பது ஒரு தீர்வாக அமையாது, ஒரு முடிவாக அமையாது. எனவே மக்களாகிய நாங்களும் சில விடயங்களை சிந்தித்து செயற்படணும். மற்றும் ஒரு இதே போன்ற ஒரு தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். விடை பெற்றுக் கொள்கின்றேன். நான் சேகு. நன்றி, வணக்கம்.